நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மேங்கோ பியூஸ். அதாவது இது லஸ்ஸி மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். லஸ்ஸினா நம்ம கேர்டு மட்டும் யூஸ் பண்ணி செய்வோம். இது என்ன கேர்டு கூட நம்ம 1 டம்ளர் அளவுக்கு பால், 1 கப் கேர்டு அந்த மாதிரி எடுத்துக்கணும். இது கூட மேங்கோ நம்ம ஒரு பாதி அளவு நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம், பாதி அளவு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு க்ரீம் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு டெசர்ட்டாக சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம ஒரு மாம்பழம் எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது என்னென்னா 1 டம்ளர் மில்க், அதாவது 1 கப் இல்லைனா 1 டம்ளர் எடுத்துக்கலாம். 1 கப் நம்ம கர்டு எடுத்துக்கலாம், இல்லைனா யோகர்ட், அது எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம சுகர் எடுத்துக்கலாம். ஒரு மாம்பழத்துக்கு பாதாம், பிஸ்தா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு ஃப்ளேவர் என்னென்னா நான் ஏலக்காய் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரி கூட எடுத்துக்கலாம். நான் ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். நம்ம இப்போது பொடியாக மாம்பழத்தை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாம்பழத்தை பொடியாக நறுக்கிட்டோம். அடுத்தது நம்ம சர்க்கரை, தயிர் 1 கப், பால் 1 கப். இதை நல்லா மிக்சியில் அடிச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது பார்த்தோன்னா ஒரு நல்ல க்ரீம் மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம இதை பாதி மட்டும் நம்ம அரைச்சிக்கலாம், பாதி அப்படியே பொடியாக நறுக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு திக்காக ஒரு டெசர்ட் கிடைக்கும். ஆல்மோஸ்ட்டு பாதி எடுத்துட்டோம், அவ்வளோதான். இது கூட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதையும் நம்ம அரைச்சிக்கலாம், அவ்வளோதான். இதை ஆட் பண்ணிக்கலாம், அதாவது மில்க் கர்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிளெண்டர் இருந்தாலும் பிளெண்டர் கூடயும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம மேங்கோவை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தோன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு கப்பில் சர்வ் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். கூடவே நம்ம ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளேவர் இது. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாதாம், பிஸ்தா. மேங்கோ பியூஸ் ரெடி. சுவையான மேங்கோ பியூஸ் ரெடி. நான் மேங்கோ பியூஸ் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.